ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் செஷன் இன்றைக்கி டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து 1 minute டைம் ஃப்ரேமில் ஈவினிங் செஷன் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் சார்ட் தான். இப்போ நாம் ரைட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ரைட் டைம், இந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவுங்கிற மாதிரி இதுதான் வந்து டைம் கரெக்டாக எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த டைமில் என்ட்ரி எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கரெக்டாக கொடுக்கும். மீதி டைமெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆஃப் ட்ரேடிங் கிரிப்டோ பொறுத்தளவுக்கு. அது எத்தீரியமாக இருந்தாலும் சரி, பிடிசி, இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி வந்து வால்யூம் ஹையாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இந்த 3 ஃபஸ்ட்டு 3 அதை மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். மீதில் வந்து ட்ரேட் பண்ணுறது நான் அது பண்ணுறதில்ல. உங்களுக்கும் நான் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ட்ரேடிங் டெய்லி வந்து சக்ஸஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த ரைட் என்ட்ரி எடுக்கிறது, விதவுட் ஸ்டாப் லாஸ். நம்ம அதில் வந்து விதவுட் ஸ்டாப் லாஸ், நோ இண்டிகேட்டர்ஸ், நோ எனிதிங், எதுவும் வால்யூம் கூட வைக்கிறது கிடையாது. அப்போ இருந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறது, கரெக்டான என்ட்ரி எடுக்கிறது, நிறைய இதில் வந்து ட்ரிக்ஸ் இருக்குது, மார்க்கெட்டுக்கு சென்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி ஜாஸ்தி லாட் போட்டு மாட்டிக்காதீங்க. அதிகமான லாட் வந்து கண்டிப்பாக வந்து லாஸில் தான் முடியும். அதை அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து செட் ஆகிருக்கு. ஜாஸ்தி லாட் வந்து உடனே இமீடியட்டாக போடாதீங்க. லாங் டைமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். லாங் டைம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் சக்சீட் ஆக முடியும். ஷார்ட் டைம் வந்து இதில் வந்து கிரிப்டோவில் வந்து இதாகாது. வேணால் ஃபாரெக்ஸ் வேணால் ஸ்கேல்பிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஹைலி ரிஸ்க் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த டைமில் மட்டும் எடுத்தால் போதும். மீதி டைம்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த டைமில் எடுத்தோன்னா வந்து மாட்டிப்போம். அந்த ட்ராப் இருக்குது, அந்த ட்ராப்பில் மாட்டினீங்கன்னா அப்படியே வந்து காலியாயிடும். ஈஸியாக லிக்விட் அடிக்கும். மார்க்கெட்டை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் பை சைடு எடுத்தால் அது செல் சைடு போகும், செல் சைடு எடுத்தால் பை சைடு போகும். மார்க்கெட் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் மீறி நம்ம வந்து எப்படி ரைட் என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு இது பண்ண போகிறேன். எந்த ஒரு நம்ம இதில் வந்து எந்த ஒரு லைன்ஸ், இந்த டூல்ஸ் இதெல்லாம் வந்து நான் எதையும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. எஸ்எல் கூட யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ கூட நம்ம என்ட்ரி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். வெரி லோ லெவல் தான் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன். ஹைலி வந்து நான் போகிறது கிடையாது. ஹை வந்து போட்டாலே வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா உடனே வந்து ரிட்டர்ன் ஆகும், ரிவர்ஸ் அடிக்கும் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்காட்டி போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஹை வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்லேயே வந்து கை காசை மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. ஓகே. இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் மார்க்கெட் தான் பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிரிப்டோ பொறுத்தளவுக்கு ஃப்ளாட் மார்க்கெட் தான் ஜாஸ்தி இருக்கும். அட் த டைம் ஆஃப் கொஞ்சம் தான் வந்து பம்பிங் இருக்கும், பூம் இருக்கும்.
எடுத்தால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். யாரும் வந்து ஜாஸ்தி ஃபண்ட்ஸுக்கு வந்து போடாதீங்க. கிரிப்டோ ஃபண்டு எவ்வளோ போட்டிங்கனாலும் கிரிப்டோவில் மார்க்கெட் வந்து எடுத்துரும், லிக்விட் அடிக்கும், ஈஸியாக லிக்விட் அடிக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எடுத்திருக்க மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி எஸ்டிமேட்டட் லிக்விட் ப்ரைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து -0.44% அப்படின்னு இருக்கா. அதுலேயும் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நீங்கள் கம்மியாக போட்டிருப்பீங்க. அதில் வந்து கம்மியாக போட்டிங்க, அது கம்மியாகிட்டே போகும். அந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு ஹை இதாகும்போது ஈஸியாக லிக்விட் அடித்து கேபிட்டல் அப்படியே தூக்குறதுக்கான வாய்ப்பு சான்ஸ் நிறைய இருக்குது. போக உங்களுக்கு தெரியும். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறங்காட்டி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் வந்து கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறதில்ல, ஒன்லி வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரம். வீடியோஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் கனெக்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஃப்ளாட் மார்க்கெட் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அப்பாக இருக்குது மார்க்கெட்டு. இனிமேல் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் போகும் கண்டிப்பாக. திரும்ப வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கான வீடியோவில் தான். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம்